இந்நேரம் சிங்கிள் மால்ட்டு கோனியாக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு ஈவினிங்கே பார்ட்டி வைக்கணும் சார், நீங்கள் கண்டிப்பாக வரீங்க. இதுக்கப்புறம் பாட்டில் கலரை பார்த்தே நீங்கள் சொல்லணும் இதுதான் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தோட டைட்டில் ராஜேஷ் சார் விஎஸ்ஓபி அப்படின்னு வச்ச உடனே வந்துட்டு இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமாயிட்டாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை நம்ம ஏரியாவில் ஒரு டைட்டில் கிடச்சிருச்சு, அதில் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு ஹிட் ஃபார்முலா தான் அப்படின்னாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு ராஜேஷ் சார் வந்து காமிச்சதே டைட்டில் தான் காமிச்சார். எல்லா டேரக்டருமே ஒன்லைன் சொல்லுவாங்க, இல்லை கேரக்டர் சொல்லுவாங்க. எடுத்தோடனே இப்போ நான் உங்களுக்கு நம்ம படத்தை ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன் காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னாரு. காமிச்சா ஒரு பாட்டில் ஒன் பண்ணி அதில் விஎஸ்ஓபின்னு போட்டு சார் செம்மையாக இருக்குது சார்ண்ணே, இதான் படம் அப்படின்னாரு. சூப்பர் சார் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் வாசு சரணும் ஒன்றா படித்தவங்க அப்படின்றது. ஆக்சுவலாக ராஜேஷ் சாரை பற்றி நான் சொல்லணுன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் அப்போ ஆரம்பித்தேன். எஸ்எம்எஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காமெடியன், ஆனால் ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து போடுவாங்க சைடில், அப்படி தான் இருக்கும். அஸ் எ காமெடியனாக பார்த்தீங்கன்னா எந்த காமெடியாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பாஸுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு சின்ன ஃபோட்டோ தான் வரும், ஹீரோஸ் தான் பெருசாக வரும். ஆஃப்டர் பாஸுங்கிற பாஸ்கரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ட்ரெண்டே ஒரு செட் பண்ணார், ஒரு பாலிவுட் மாதிரி. ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு காமெடியனுடைய ஃபோட்டோவும் வரும், ஒரு டபுள் ஹீரோ மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இது ஆஸ் ஏ ஆர்யா ஃபஸ்ட்டு அலோவ் பண்ண எனக்கு பாஸ்ங்கிற பாஸ்கரனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவும் அது வந்து ஏற்றுக்கணும். ஓகே எனக்கு ஈக்குவலாக ஒரு ஒரு காமெடியோட ஃபோட்டோ போடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து த்ரூ அவுட் கேரக்டர் ஓகே எல்லாமே தொடர்ந்து அவர் படங்கள் தான் நான் கிட்டத்தட்ட 3 அவார்டு வாங்கினேன் விஜய் அவார்ட்ஸில். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணுறோம், நமக்குள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஒரு ஆஸ் ஏ ஹீரோவோட ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ட்ராவல் பண்ணுறோம். காமெடியிலேருந்து ஒரு செகண்ட் ஹீரோ, நீங்கள் தான் சார் செகண்ட் ஹீரோ, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு உருவாச்சு. அதுக்கப்புறம் ஏன் நீங்களே ஹீரோவாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு டாக் வந்தது. அதுக்கப்புறம் இனிமே இப்படி தான் அப்படின்னு ஒரு படம் வல்லவனுக்கு புல்லும் இதெல்லாம் பண்ணேன். அதுவும் அவருடைய ஒரு சின்ன இது நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நான் கேட்டேன் சார் அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு நிறைய சொன்னார். ஸோ என்ன சொல்லுவேன்னா, ஆஸ் எ டேரக்டராக இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு காமெடியோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய அந்த மாதிரி டைப் ஆஃப் படம் வருது. ஆஃப்டர் பாஸ்ங்கிற பாஸ்கரன் தான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியே விட்டுச்சு. ஆஸ் ஏ ஒரு என்ன சொல்ல, ஒரு கிரியேட்டராக ஒரு இன்ஜினாக அதுக்கு இருந்தார். அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு டேரக்டராக அவ்வளோ போல்டாக இறங்கி இந்த மாதிரி ஒரு காமெடிக்கு இவ்வளோ பெரிய த்ரூ அவுட் கேரக்டர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணோம், ஒரு ட்ராக் வைக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு கதை பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனோட கான்ஃபிடென்ட் லெவல் தான் இன்றைக்கி என்னை தனியாக கொண்டு வந்து இனிமேல் இப்படி தான் வரைக்கும் ஒரு ஹீரோவாக நிறுத்தி அடுத்ததும் ஒரு படம் ஹீரோவாக நான் இப்போ ஒரு 3 படம் சைன் பண்ணிகிட்ருக்கேன். அது காரணம், முக்கியமான காரணம் ராஜேஷ்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் அவருடைய படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த படத்தில் உழைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான எஃபெக்ட் போகிறதுக்கு நான் ரொம்பவும் என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஆர்யா, நாட் ஒன்லி ஒரு ஹீரோ அப்படின்லாம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கல்லூரியின் கதை பண்ணதுலேருந்தே 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அப்போ நான் வந்து ஒரு அப்கமிங்கு, ஆர்யா பார்த்தீங்கன்னா வந்துட்டு படம் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகலை, அந்த உள்ளம் கேட்குமே அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் வந்துட்டு விஷ்ணுவர்தன் படம் இல்லை, அறிந்தும் அறியாமல் அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்போது வந்துட்டு என்ன தான் கொஞ்சம் தெரியும் அங்கே ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா நான் அப்போது விஜய் டிவிலாம் முடிச்சுட்டு மன்மதன் பண்ணிவிட்டு ஒரு 2வது படம் நினைக்கிறேன். அப்போ எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட தான் ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. அப்போ வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஒரு கேர்ள்ஸ்லாம் வந்திருந்தாங்க, மாடல்ஸு. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் சொன்னேன் சவுத் இந்தியன் காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா நான் யாரும் கவனிக்கலையே அப்படின்ட்டு. இவன் மட்டும் பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி சவுத் இந்தியன் காமெடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டான், சவுத் இந்தியன் காமெடி. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு சேட்டை படத்துலேயே காமெடி சூப்பர் ஸ்டார்னு போட்டுட்டான். நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார்ட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் ஆளாளுக்கு இப்போ போட்டிருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது உண்டு கூட ஏதோ காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாரு. நான் ஷாக் ஆகி, சார் எனக்கு தெரியாது, அந்த ஆர்யா தான், ஆர்யா அவன் பண்ணான் அப்படின்ட்டு, அவன் நீ நல்ல காம்பினேஷனில் அப்படின்னாரு. ஸோ என்னென்னா அந்த லெவலில் அது ரீச் ஆகி போச்சு. ஸோ நாங்கள் விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு நட்பு இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னா அது காரணம் உண்மையான ஒரு நட்பு தான். நாட் ஒன்லி ஒரு காசுக்காகவோ இல்லை நான் எனக்கு படம் சான்ஸுக்காகவோ இல்லை அவன் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதை மீறி ஒரு உண்மையான நட்பு. இனிமேல் இப்படி தான் இதே மாதிரி ஒரு விழாவில் வந்துட்டு என்னுடைய விழாவில் வந்துட்டு நான் அவங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டது ஒன்று தான், இன்றைக்கி கஷ்டப்பட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம், இன்றைக்கி அதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்யாவுடைய சொந்த படம் ப்ரொடியூசராக வந்துட்டு பண்ணியிருக்கான். இது வரைக்கும் எனக்கு தெரியும் ஆர்யாவுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஒன்றுமே வரல, இது வரைக்கும் செலவுன்னு மட்டும்தான் போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓன் ரிலீஸ் வேர்ல்டு வைடு பண்ணுறான். ஸோ உங்களுடைய சப்போர்ட் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு இனிமேல் எப்படி தான் வந்துட்டு ஒரு நல்ல ரீச் ஆச்சு, அது போச்சுக்காரனா பத்திரிகையில் ஒரு நல்ல விமர்சனம், ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க மீடியாவில். என்ன சொல்கிறது,
இன்டர்நெட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணீங்க. ஒரு நல்ல குட் ஃபிலிம்னு ஒரு நேம் கொடுத்தீங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் பார்த்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணோம். ஆஸ் எ ப்ரொடியூசராக ஆர்யா வந்துட்டு ஹீரோவாக ட்ராவலாக போயிட்டுருக்கான். பட் ப்ரொடியூசராக அவனை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். அது நான் அவங்க எல்லாத்தையும் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன், பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. மக்களாகி நீங்களும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ராஜேஷோடைய ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே சொல்ல வேணாம். அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் தோணும் பாஸ் என்கிற பாஸ்கரன் சாயல் இருக்கேன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராஜேஷோட ட்ரெண்ட் என்னென்னா ஒரு ஐஃபோன் மாதிரி தான். ஐஃபோன் வந்துட்டு 5, 6, 7 வரா மாதிரி பாஸ் என்கிற பாஸ்கரன் வந்து ஐஃபோன் 4னா இது வந்து 6. அடுத்து இன்னொரு படம் வந்து ஐஃபோன் 7ஆக இருக்கும். ஸோ அந்த ஒரு ட்ரெண்டு, அந்த காமெடி, அந்த கலாச்சல் வந்து மிஸ்ஸே ஆகாது. பட் அதை மீறி ஒரு புது விஷயம், இன்னும் ஒரு கண்டென்ட், இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணோம். இந்த விழாவின் நாயகன் நம்ம லாஃபிங் புத்தா மாதிரி உட்காந்துருக்க நம்மளுடைய இமான் சார் ஒரு எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பார். அதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இன்றைக்கி வந்துட்டு அவருடைய சாங் கேட்டால் என்ன சொல்கிறது, அட்டு ஃபோன்லேருந்து ஐஃபோன் வரைக்கும் அவருடைய சாங் இல்லாத ஃபோனே இல்லை. ஸோ அந்த லெவலில் வந்துட்டு ஒரு எல்லா படத்துலையுமே ஒரு 2 சாங்கு, அந்த ஆல்பத்தில் ஒரு 2 சாங்கு சூப்பர் ஹிட் பண்ணுறாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ அவருடைய சாங்கில் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முத்துக்குமார் சார், அப்புறம் நம்முடைய ஆர்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் நம்மளோட எடிட்டர் விவேக், எல்லாருமே ஒரு நல்ல டீம் இது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண முருகேசன் சார், வெங்கடேஷ், அப்புறம் திரு, மற்ற இவங்க நம்ம பார்கவி, இன்னொரு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேம்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக, அது ஒரு ஹார்ட் ஒர்க்காக பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அப்புறம் இதனுடைய ஒரு கோ ப்ரொடியூசர் நம்ம சண்முகம் சார், அவர் பேர் வந்து ஆர்யா வச்சிருது வந்துட்டு நல்ல தம்பியா, நல்ல தம்பி தானே அவர் பேர், என்ன நல்ல தம்பி அப்படின்னு கூப்பிடுவார். ஸோ அவரோட டென்ஷனு இது எல்லாத்தையுமே போக்குற அளவுக்கு ஒரு 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 ஜாலியான படமாக, நானும் இந்த படத்தை பார்த்துட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ஜாலியான படமாக இருக்கும். ஆக்சுவலாக இனிமேல் இப்படி தான் வந்துட்டு ஒரு சூப்பர் கிளைமேக்ஸ் ஒன்று கிடச்சிது. அதுக்கு ஒரு கிளாப்ஸும் வந்துச்சு. காரணம் வித்யூ தான். ஏன்னா நாட் ஓன்லி காமெடி பண்ணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்தாங்க வித்யூ, என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அந்த ட்ராக் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு கலாய்க்கிற விஷயம் இருந்தாலும் அவருடைய ஃபேமிலி சாமிநாதன் சார், அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் சித்தார்த், அந்த மாதிரி ஒரு டோட்டல் டீம் நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். அந்த பழைய ஒரு காமெடியை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி வச்சோம். பாஸில் வந்து கலாச்சிட்டாராமா அப்படின்னா ஒரு பெரிய ரீச். அது அவருக்கு இப்போ போட்டோம். அவர் சொல்லுவார் கலாச்சிட்டாரா, நான் சொல்ல சமாளிச்சிட்டாராமான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த பழைய ட்ரெண்டோட விஷயத்தை எடுத்து இப்போ ஒரு புதுசாக நான் சொன்ன மாதிரி ஐஃபோன் 6 ஸ்டைலில் தான் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ வித்யூ என்னோட ட்ராக் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதே மாதிரி தமனா, ஸோ டோட்டல் ஓவரால் அதில் இருக்க டீம் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு படமும் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் தான், ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதோட லேர்னிங், அதோட சப்போர்ட் தான் வந்து என்ன ஒரு பேனர் ஆரம்பிக்க வந்து ஐ மீன் ஐ காட் தி ஸ்ட்ரெங்க். பாஸ்ங்கிற பாஸ்கரன் படத்தில் வந்து ஷோ பீப்புள்ன்ற பேனர் ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ இந்த 25th ஃபிலிம் என்னோட ஓன் பேனர் ஷோ பீப்புளில் அதே டீமோட படம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் பிளெஸ்ட், ஐம் ஹாப்பி, ஐம் லக்கின்னு சொல்லலாம். அது கரெக்டாக அது அமைஞ்சுது. நான் வந்து ஒன்றும் பிளான் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமான் சார், அவர் மியூசிக் சூப்பர்ப் ஆல்பம். லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான லிரிக்ஸு, கேட்சியான லிரிக்ஸு. ஸோ ஆஸ் அன் ஆல்பம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஈவன் இந்த சோனி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி லான்ச் பண்ணால் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். வெரி ஹாப்பி. ராஜேஷ் பற்றி சொல்லணுன்னா, எஸ்எம்எஸ் படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணும்போது தான் அவருக்கு நான் அறிமுகமானேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாஸ்ங்கிற பாஸ்கரன் படம் பண்ணோம். இப்போது விஎஸ்ஓபி படம் பண்ணுறோம். அவர் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒன்றும் நான் ஏற்கனவே நான் ஒரு ரொம்ப வருஷமாக கேட்டுருந்தேன். பாஸ்ங்கிற பாஸ்கரன் முடிச்ச அப்புறமே கேட்டுட்டு இருந்தேன் ஒரு படம் பண்ணலான்னு. பட் அவர் 2 படம் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. பட் வெரி ஹாப்பி இந்த படம் என் கூட பண்ணதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சந்தானம் எனி டைம் ஃப்ரெண்டு. அவர் என்ன வேணால் நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஷூட்டிங் டைமில் கூட சப்போஸ் ஷூட்டிங் மச்சான் இந்த பஞ்சு ஒர்க் ஆகலையா, அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லையான்னு சொன்னோன்னே உடனே அவன் டீமுக்கு அடிச்சிடும். என்னடா ஏ டீம், பி டீம், சி டீம் அனுப்புங்க பஞ்சை சொல்லிட்டு உடனே ஃபோனில் சிச்சுவேஷன் சொல்லி உடனே இப்போ ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பஞ்சு வரும். அதுலேருந்து உட்காந்து செலவு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னது தான், அவரோட ஒர்க் வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ நான் ஷூட்டிங் போகும்போது ராஜேஷ் சீன் எழுதி வச்சிருப்பா, ஜஸ்ட்டு வந்து போய் அந்த டயலாக்ஸ் படிச்சுட்டு வந்துடுவேன்.
இவர் சீன் சந்தானம் வந்தோடனே ஒரு 15-20 ஷீட் பேப்பர் வந்து ஒரு சீனுக்கு வந்து ஒவ்வொரு டைலாக்கும் வந்து 15 ஆப்ஷன் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அது 15 ஆப்ஷன் எப்படின்னா, ஏ டீம்லேருந்து ஒரு 3 டீம் வச்சிருக்காரு. ஏ டீம், பி டீம், சி டீம். ஏ டீம்லேருந்து ஒரு 5 பஞ்சு. நான் சொல்கிறது ஒவ்வொரு சீனு கிடையாது, ஒவ்வொரு லைன் அவர் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கும் வந்து 5 வருஷம் ஒரு டீம்லேருந்து அனுப்புவாங்க. ஸோ அவங்கக்குள்ள ஒரு போட்டி, யார் நல்ல பஞ்சு கொடுத்துருக்காங்க, சி டீமா, பி டீமா, ஏ டீமான்னு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆக்டர் தான் அது சந்தானம். ஏன்னா அவர் ஹீரோ நடிக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து எக்ஸாஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ ஆக்சுவலாக அவர் பேசின டைலாக் எல்லாம் கூட்டி சேர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வர டைலாக்ஸோட ஜாஸ்தியாக அவர் பேசியிருப்பார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு படத்துலையும் சரி அவ்வளோ டைலாக்ஸ் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பார். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இப்போ பாஸ்கர பாஸ்கரன் படத்தில் வந்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படம் பார்த்தேன்னு நானே சொல்லுவேன், சந்தானம் சார் தான் அந்த படத்தோட ஹீரோ. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவரோட கேரக்டரைசேஷன் இருக்கும். ஸோ ஆஸ் என் ஹீரோ வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ண வந்து அதனால தான் அந்த டிசைனே வந்து அப்படி பண்ணியிருப்போம். 2 பேரும் ஒன்றா இருந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஹோல் திங். ஸோ அதே ஒரு இதுதான் வந்து வாசு சரவணன் ஒன்றா படித்தோம். இப்போ வாசு சரவணன் ஒன்றா படித்தோம், வாசு தான் அவர், நான் தான் சரவணன். ஸோ அதே ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் இந்த படம் தான். நான் எப்போவுமே சொல்லுவேன், அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து ஓகே சூப்பராக இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ரியலாக இருக்கும், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஸோ அதை விட இதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ சந்தானம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து, நாட் ஒன்லி ஒரு கேரக்டர்னு இல்லாமல் ஒரு மென்டல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் அவர் தான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் ஹிம். தேங்க்யூ பிரதர். முத்துக்குமார் சார் அவர் மாதிரி என்னோட 25 ஃபிலிம்ஸில் 22 ஃபிலிம்ஸ் அவர் தான் எழுதியிருப்பார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னோட கெரியரில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கீங்க. வித்யூமா உண்மையிலேயே அவங்களோட சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷீஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப், ஹிலேரியஸ். ஐ திங்க் ராஜேஷ் படங்களில் வந்து ஒரு இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் சீக்வன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சீக்வன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கம் அவுட் ரியலி குட், வெரி ஹாப்பி. தேங்க்யூ வித்யூ. அண்ட் ஜாக் சார், அவர் என்ன பட்ஜெட் கொடுத்தாலும் நாங்கள் அதுக்கு 1/3 தான் கொடுப்போம். பட் அதுவும் மீறி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு லாஸ்ட் சாங்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, அவ்வளோ ஒரு கலர், ரொம்ப பயங்கரமான செட்டு போட்டுன்னு, பட் வெரி 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 நாமினல், வெரி வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் செட்டு தான் போட்டார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பொன்ராம் சார், அவர் வந்து படத்தை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்து எல்லோரும் ரொம்ப தெம்பாக ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி அவருக்குள்ளே நம்ம படத்துக்குள்ளே கொண்டு வந்தார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். விவேக், நேஷ்னல் அவார்டு எடிட்டர், ரொம்ப பேச மாட்டார், பட் இட்ஸ் டன் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப். தேங்க்யூ விவேக். அப்புறம் படத்தில் தமன், அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்கும் படத்தில். அண்ட் நீரவ் ஷா கேமரா, மை ஃப்ரெண்டு, அறிந்து மறியாமல் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஸோ பட் இந்த படத்தில் ஒரு கேமராமேன் அண்ட் ஆஸ் எ ஃப்ரெண்ட் இஸ் கிவன் ஆல் இஸ் சப்போர்ட் ஃபார் த ஃபிலிம். அப்புறம் இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வெங்கடேஷ், முருகேஷ்னா, அப்புறம் நம்ம மேடி, குறிஞ்சிப்பூ மேடி இருக்கார், அப்புறம் திரு, கௌதம், பார்கவி. ஸோ ஆல் ஆஃப் தெம் ஒரு டீம், ஒரு ஆஸ் எ ஃபேமிலியாக தான் இந்த படமே ஷூட் பண்ணோம். ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம். அப்புறம் கருணா, ஆக்டர் கருணா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் என்டையர் டீம், இட்ஸ் எ சூப்பர் டீம். ஒரு 25th ஃபில்மில் இவ்வளோ அழகாக ஒரு ஆஸ் எ ஃபேமிலி ஒரு படம் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலாக வந்து அழகுராஜா படத்துக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் சரியாக போகல. ஸோ ஒரு சின்ன ஒரு அப்செட்டில் இருக்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லி, ஸோ இந்த படத்துக்கு ஒரு டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு டைமும் கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்ததுக்கு ஆர்யா சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு இந்த படம். ஸோ இவர் இமான் சார் சொன்ன மாதிரி வாசுவும் சரவணும் ஒன்றா படித்தவங்கன்னு அந்த டைட்டில் எப்போ ஃபிக்ஸ் ஆச்சோ அப்போலேருந்தே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் வந்து இருக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு என்ன சொல்கிறது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. வந்து எடிட்ரு விவேக்லேருந்து ஆரம்பித்து ஆர்ட் டைரக்டரு, அப்புறம் சந்தானம் சார் இருக்கார், அப்புறம் முத்துக்குமார் சார், எல்லாருமே இமான் சார் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். எல்லாருமே ஒரு நல்ல டீம் வந்து இந்த படத்தில் அமைஞ்சது எனக்கு. ஸோ அதுக்கு வந்து என்னோடய டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த டைமில். ஸோ இந்த படத்தோட ஆடியோ பற்றி சொல்லணுன்னா, நான் இமான் சாரோட பெரிய ஃபேன். அவருடைய ஆக்சுவலாக ஆஃப்டர் மைனா பார்த்தீங்கன்னா, மைனா, கும்கி, அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இன்னும் நிறைய ஜில்லா
எல்லா ஆல்பமாகவே வந்து ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆகிறதே பெரிய விஷயம். ஒரு பாட்டு வந்து ஒரு படத்துக்கு ஹிட் ஆனாலே அது அந்த படத்துக்கே பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிற இந்த டைமில் ஒரு ஆல்பம் ஹிட்டு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவர் அதை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ இந்த படம் பண்ணலான்னு சொல்லி ஆர்யாவோட பேசினேன். ஆர்யாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், நம்ம பண்ணலாம் மச்சான், உடனே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நான், அவர், முத்துக்குமார் சார் 3 பேர் சேரும்போது எப்படி இருக்கும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா வரும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரியே வந்திருக்கு. அவருக்கு உண்டான ஸ்பேஸ் அவருக்கு நாங்கள் கொடுத்தோம். அது மாதிரி முத்துக்குமார் சார், அவர் எப்பயுமே உங்களுக்கே தெரியும், ஒரு 1/2 hour அதிகபட்சம் ஒரு சாங் எழுதுறதுக்கு, அவ்வளோதான், அதுலேயே பெஸ்ட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் அமைஞ்சது இதில். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்னென்னா, அவர் நிறைய ஃபோக்கு நிறைய பண்ணியிருக்காரு, வில்லேஜ் பேஸ்டு ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு இமான் சார் மியூசிக்கில். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் சிட்டி படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ சரி இது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் வந்திருக்கு. நீங்கள் சாங் கேட்டால் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்டைலாக பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் டுகெதர் என்ன சொல்கிறதுனா, வாசுவும் சரவணன் ஒன்றா படித்தவங்க வந்து ஒரு நண்பர்களை பற்றின கதை. ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான் கதை. ஸோ ஆர்யா சாரும் சந்தான சாரும் ரியல் லைஃப்லேயே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நானும் அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறப்போ எனக்கு ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி சந்தானம் சாரோட இன்புட்ஸ் நான் வந்து சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டாங்க, என்ன நீங்கள் வந்து எல்லா படத்துலையும் அவரோட ஒர்க் பண்ணுறீங்கன்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். என்னென்னா, அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஒரு படம் இன்னும் வரல. நான் வந்து இந்த படத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டயலாக் பேசுகிறது, ஒரு காமெடி பண்ணுறதெல்லாம் தாண்டி அவருடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஒரு படம் கண்டிப்பாக வரும். அதை நானே பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸ்கூல் டைரக்டர். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்லாம் வந்து சொல்லிவிட்டு வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க, இதுதான் படத்துடைய டைட்டில் அப்படின்னு சொன்னார். ஷார்ட் ஃபார்மாக விஎஸ்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சார். நானும் அப்படியே புரிஞ்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் வீட்டில் போய் அப்பாட்ட கேட்டேன், விஎஸ்ஓபின்னு சொல்லி சிரிச்சார், விஎஸ்ஓபின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் என்னோட வந்து அவருக்கு சுத்தமாக புரியல. ஏன் சிரிச்சாருன்னு தெரியல. என்ன டைட்டில், வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தாங்க, ஓ அப்படியா, சரி விஎஸ்ஓபின்னு ஏன் சிரிச்சாருன்னு அவரும் கேள்வி கேட்டார் என்ன. அப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட போய் சொன்னேன், டைட்டில் வந்து விஎஸ்ஓபியா. விஎஸ்ஓபியா டைட்டில் அப்படின்னாங்க ஒய்ஃபு. தப்பாக நினைக்காதீங்க, எங்கள் மாமனார் கொஞ்சம், ஸோ அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அது வந்து சூப்பராக இருக்க, இல்லை வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தாங்க, ஓ அதுதான் விஎஸ்ஓபியா, சூப்பர் 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 அப்படின்னாங்க. அப்புறம் தான் வந்து அடுத்த நாள் வந்து சாரை வந்து பார்த்து பேசும்போது தான் அப்புறம் விஎஸ்ஓபிக்கு ஏதோ உண்மையிலேயே எனக்கு அர்த்தம் தெரிஞ்ச மாதிரி அப்போ நான் ரியாக்ட் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணேன்னு வச்சிங்களேன். அது இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் ஒவ்வொரு சாங்கும் வந்து ஒர்க் பண்ணும்போது அஞ்சும் வேறு வேறு விதமாக உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்சுவலாக ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் வந்து டியூன் ஓகேன்னு சொல்லுவார், நாங்கள் வந்து இல்லை சார் இது வேறு பண்ணுறேனே, வேறு ஒன்று பெட்டராக பண்ணுறேனே அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய இடங்கள் வந்து ஒரு சில இடங்கள் தான். ஏன்னா முக்கால்வாசி அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நம்ம போடுவோம், அவங்க இல்லை நல்லா இல்லை வேறு மாற்றுன்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸில் நடக்கிறது வந்து ஒரு சில இடங்கள் தான். அப்படி இந்த படத்தில் வந்து நடந்தது. வந்து ஒரு சாங் அவர் ஓகே பண்ணார், இல்லை சார் வேறு ஒன்று பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி அப்புறம் ஒர்க் பண்ண சாங்ஸும் உண்டு. ஸோ அதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து அவர் எனக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது தான். ஏன்னா ஒரு சாங் சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு மைண்டில் எனக்கு இப்படி ஒன்று, இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மேபி ஜஸ்ட் ஒரு 5 to 10 ரெஃபரன்சஸ் பேசுவோம். பட் அதுலேருந்து வந்து ஒன்ஸ் இதெல்லாம் பேசி செட் பண்ண பிறகு அப்புறம் டோட்டலாக என்னுடைய ஸ்பேஸ் வந்து விட்டுருவார். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அவர் எஸ் நோ அப்படின்ற 2 பதில் தான். அதுலேருந்து திருப்பி ஓகே நல்லா இருக்க விஷயங்கள் எதெல்லாம் வச்சுக்கலாம், எதெல்லாம் திருப்பி ரீஒர்க் பண்ணலாம் அப்படின்லாம் உட்காந்து பேசுவோம். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்து ஹேண்டில் பண்ணோம் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டு. அதுவே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இந்த படத்துக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டு செய்யணும் அப்படின்றது அவர் சொல்லாமல், சில பேர் வந்து நம்ம ஒரு ரிங் மாஸ்டர் மாதிரி கையில் கோல் எடுத்துக்கிட்டு இது செஞ்சியா அப்படின்னும் போது ஓகே ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் சரி உங்களுக்கு இது தானே வேணும் நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு மாதிரி அப்படி ஆகிடும் மைண்டு. பட் அப்படி இல்லாமல் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டோட்டலாக தூக்கி நம்ம கையில் வைக்கும் போது இன்னும் அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயமே. அது வந்து எனக்கு ஏற்படுத்திட்டாரு. ஃபஸ்ட்டு ஃபியூ மீட்டிங்ஸில் எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸ் அவுட் பண்ணிவிட்டாரு. அண்ட் லிரிசிஸ்ட் முத்துக்குமார் சாரோட சேர்ந்து நிறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு சூப்பர் கூல் லிரிசிஸ்ட்டு.
முத்துக்குமார் சாருக்கு காரில் டிரைவ் போவீங்க, என்னையும் கேட்டார் கம்போசிங்லாம் வந்து ஈஸியார் பக்கமாச்சும் வாங்கலை அப்படின்னாரு. நான் தான் இல்லை சார், நான் விருகம் பக்கமே கூட நான் தாண்டது இல்லை, விருகம் பக்கம் ஸ்டுடியோவில் உட்காந்து நான் வந்து கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து சரி ஓகே வேலைக்கு ஆக மாட்டான், டியூனை மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம், டியூனை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் உட்காந்து லிரிக் வந்து அவர்கிட்ட தனியாக உட்காந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு தான் வந்து 4 சாங்கும் வந்து இந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ்லாம் போயிட்டு லிரிக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் எல்லாமே இன் மீட்ரு இன் சிங்கில் இருந்தது. அண்ட் இதில் நிறைய சிங்கர்ஸும் அறிமுகப்படுத்தணும். இப்போ நீங்கள் பார்த்த லக்கா மாட்டிக்கிச்சு அப்படின்ற ஒரு ட்ராக், இது நார்த் மெட்ராஸில் டோலக் கானா ஜெகன் அப்படின்னு ஒருத்தர், நார்த் மெட்ராஸ்லேயே இந்த மாதிரி கானா பாடலெல்லாம் பாடி டோலக் வாசிச்சுக்கிட்டே பாடக்கூடிய ஒரு கலைஞர் அவர். ஸோ அவரை வந்து ஃபஸ்ட் டைம் ஜஸ்ட் ஒரு டிவி ஹண்ட் ஷோவில் தான் வந்து அவரை பார்த்து, நம்ம டேலண்ட் ஹண்ட் ஷோவில் பார்த்து அவரை ஸ்பாட் பண்ணி இதில் பாட வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம். அண்ட் செந்தில் தாஸ் அண்ட் பழனி அம்மா 3 பேரும் பாடியிருக்காங்க. அண்ட் நிறைய இம்பார்ட்டண்ட் ஃபைன்ஸ் அண்ட் நிறைய சவுண்ட்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பம்குள்ளே. நிச்சயமாக கேளுங்க, இந்த ஆல்பம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஏன்னா இன்னைக்கு மிட் நைட்டில் சாங் ஐடியூன்ஸ் அப்லோட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது வைப்ஸு. ஸோ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அமெரிக்காவில் என்னுடைய நண்பரோட இல்லத்தில் ஒரு மாதம் தங்கியிருந்தேன். அப்போ அவசரமாக ஷூட்டிங் தேவைன்ட்டு ராஜேஷ் எனக்கு அந்த நம்பருக்கு பேசினார். ஒரு இரவு ஒரு 2 மணிக்கு அங்கே பால்கனியில் உட்காந்து அந்த பல்லவி எழுதி அனுப்பிச்சேன். என்னுடைய நண்பன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தான் நான் என்ன எழுத போகிறேன்ட்டு. எழுதி முடிச்சுட்டு அவன்கிட்ட நான் பல்லவியை படித்து காட்டினேன். ஏன்னா அவன் வீட்டில் தான் 1 மாதம் தங்கியிருக்கேன் நான். எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்டா அவன் தான்டா ஃப்ரெண்டு, டெம்பிள் ரன் போல் ஓடுவான்டா உன்னை தூக்கி கொண்டு, ஃப்ரெண்டு இல்லா வாழ்க்கையெல்லாம் காசு இல்லா பர்ஸை போல், ஃபீவருன்னா ஃப்ரெண்டே வருவான் ஊசி குத்த நர்ஸை போல், வாசுவும் சரவணனும் ஒன்றா பிடிச்சவங்க, நட்புன்னும் சைக்கிளில் தான் சேர்ந்தே மிதித்தவங்க அப்படின்னு. அவன் மச்சான் என்னடா என்ன கலாய்க்கிற அப்படின்னா, இல்லைடா இதுதான்டா சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஆரம்பித்து பல்வேறு பயணங்கள், பல திசைகள், பல சாலைகள், பல பயணங்கள். ராஜேஷ்க்கு எப்பவுமே நாங்கள் காரில் தான் எழுதுவோம். இப்போ புதுசாக ராஜேஷ்னால் நான் வந்து நிறைய ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று தடா தாண்டி நெல்லூர் வரைக்கும் போவோம், அப்படி இல்லைன்னா திருத்தணி சித்தூர் அப்படி திருப்பதி வரைக்கும் போவோம், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் பட்டாபிராம்லேருந்து வண்டலூர் வரைக்கும் போயிட்டு திரும்ப அதே ரோட்லேயே ஒரு 4-5 தடவை திரும்ப வருவோம் பாடல் முடியுது வரைக்கும். இந்த 4 பாடல்களுமே ஒரு சந்தோஷமான அனுபவம் எழுதுனது. குறிப்பாக ராஜேஷ்க்கு எழுதுறது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் என்னோடய பேனராக கட்டிக்கும். ஒரு 2.5 மணி நேரம் பேசிகிட்டே இருப்போம். சிச்சுவேஷன் எதுவும் கேட்க மாட்டா, அவரும் சொல்ல மாட்டார். பல கதைகள், அவருடைய சினிமா கதை, அப்புறம் இந்த பொதுவான கதை எல்லாம் பேசிட்டு அப்புறம் திடீர்னு சிச்சுவேஷன் தான் அப்படின்ட்டு ஒரு 2 லைனில் சொல்லிவிடுவார். அதுக்கு பிறகு ஒரு 20-25 நிமிஷத்தில் பாடல் முடிஞ்சிடும். நிச்சயம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். நண்பர் ஆர்யா அவருடைய 25வது படம், கிட்டத்தட்ட ஒரு 20 படம் அவருக்கு நான் எழுதியிருக்கேன். அவரே அடிக்கடி சொல்லுவார், கடந்த 10 வருஷமாக உங்கள் பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு. இன்று காலை கூட பெங்களூர் டேஸ் தமிழ் ரீமேக்கு ஆர்யாவுக்கு தான் பாட்டு எழுதிட்டு வந்தேன். நட்பை மதிக்கிற ஒரு நண்பர். என்னுடைய பையன் ஆர்யாவோட தீவிர விசிறி. அவனுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஆர்யா வருவார். நான் காலையில் தான் கூப்பிடுவேன், சாயங்காலம் பிறந்தாலுமே ஓகே பாஸ் எங்கே வரணும் சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு வரணும் சொல்லுங்கன்னு சொல்லுவார். இந்த சென்ற மாதம் கூட வந்துட்டு போனார். நிச்சயம் ஆர்யாவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. அது வந்து கண்டிப்பாக வெற்றி அடைன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃப் சரி தூள் பறக்கும், நிறைய வந்து கிளாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாசுவும் சரவணன் மாதிரி ராஜேஷும் நானும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க. ஸோ வேலையாக இருக்கும் ராஜேஷோட ஒர்க் பண்ணும்போது. என்ன ஒரு மாதிரிலாம் காரில் கூட்டு போட மாட்டேன்றாரு. சரி தூக்கிட்டு போகிறதுக்கிட்ட வாங்கினா அடுத்த வாட்டி அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது தனியாக பேசுவோம். ஸோ அதனால் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம், சந்தோஷமாக ஒர்க் பண்ணியிருக்கோம், தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுங்கள். Hi YouTube viewers, please subscribe to Red Pix.